ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வைஸ் கேப்டன் சுப்மன் கில். ஆல்ரெடி ஒரு சீரிஸ் ஏசியா கப்ல ஒண்ணுமே அவர் பண்ணல, பெருசா எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல டச்ல இருந்தாரு, ஓகே ப்ராமிசிங்கா தெரிஞ்சாரு, ஓகே இந்த சீரிஸ் பிக்கப் பண்ணிடுவாருன்னு பார்த்தா செகண்ட் மேட்ச் மறுபடியும் எப்படி அவரை வந்து உள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவரோட பெஸ்ட் பிளேயர் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு இல்லையா? இல்ல இவரை தான் ஒத்த கால மண்டபத்தை உடனே புக் பண்ணுன்ற மாதிரி இருக்கீங்களே, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்னன்னா போத் சூரியகுமார் யாதவ் அண்ட் சுப்மன் கில் அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் சப்போர்ட் பண்ணுச்சு. நல்ல பால் வந்து பேட்டிங் வந்துச்சு. நீ பார்த்தாலே தெரியும் சூரியகுமாருக்கு வந்து இந்த ஃபிளிக் ஷாட்ல ஈஸியா வந்துச்சு. கொஞ்சம் பால் லைட்டா இப்படி இம்மைய அளவுக்கு அசைஞ்சா கூட சுப்மன் கில்லுக்கும் சரி சூரியகுமார் யாதவுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஆட வரல. முக்கியமா கில்லுக்கு என்ன ஆயிடுது, சுப்மன் கில்லுக்குமே இது ஒரு ப்ரெஷர் தான். அவர் ஓடிஐ கேப்டன்சி தூக்கி கொடுத்துட்டீங்க, டக்குன்னு டெஸ்ட் கேப்டன்சியும் டக்குன்னு தூக்கி கொடுத்துட்டீங்க. ஓகே டெஸ்ட்ல கூட வேற யாருமே இல்லப்பா, விராட் கோலிக்கு அப்புறம் ரோஹித் சர்மாக்கு அப்புறம் வேற யாருமே இல்ல, சரி நீங்க இவருக்கு கொடுத்துட்டீங்கன்றது பிரச்சனை கிடையாது. ஆனா ஓடிஐல நல்லா விளையாண்டுட்டு இருக்க கேப்டன் வந்து புடுங்கி அந்த கேப்டன்சி விட்டு கொடுத்துட்டீங்க. T20ல தேவையே இல்லாம சூரியகுமார் யாதவ் அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இல்லாத ரெண்டு பிளேயர்ஸ் வந்து நீங்க வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ல வச்சிருக்கீங்க.